அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அருமையாக போஷித்துக் கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே அதிசயங்களை வெளிப்படுத்தி, அநேக சத்தியங்களை வெளிப்படுத்தி, இன்றைய நாளிலும் இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே கொடுப்பதற்காக கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் ஒரு முக்கியமான ஒரு தேவதூதை உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய கிருபையினாலே கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த தேவதூது உண்மையான தேவ ஊழியருக்கும் வளர்ந்து வரும் இளம் தேவ ஊழியருக்கும் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கும் இன்னுமாக இது விசேஷித்த ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் என்று நாம் உறுதியாக விசுவசித்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு உங்களை முழுமையாக அர்ப்பணியுங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒரு ஆய்வு நூலிலே நான் படித்தேன். அப்பொழுதுதான் இந்த படித்த இந்த வார்த்தை இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதாக மாறியிருக்கிறது. அது என்னவென்றால், நானே அது ஆச்சரியப்பட்டேன். ஓநாய்களுக்கு ஆட்டுக்குட்டிகள் மீதுதானாம் முழு கவனமும் இருக்குமாம். அங்கே மந்தையை பார்க்கும் பொழுது எங்கே ஆட்டுக்குட்டிகள் இருக்கிறதோ அவைகளைத்தான் அது பிடித்துக் கொள்ளுமாம். அதன் பிற்பாடுதான் அங்கே இருக்கிற பெரிய ஆடுகளிலே அது கண் வைக்குமாம். தவிர அந்த ஆட்டுக்குட்டிகளை பிடித்தவுடனே அதன் ஆசைகள் எல்லாம் போய்விடும் என்று சொல்லி அந்த நூலிலே எழுதப்பட்டிருந்தது. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை ஆவிக்குரிய பிரகாரமாக இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போமாயின், அருமையானவர்களே, அங்கே பிசாசானவன் இன்றைக்கு இளம் தலைமுறையினர் மீதுதான் அவன் குறி வைத்திருக்கிறான். அந்த இளம் தலைமுறையிலே அவன் வைத்திருக்கிற அந்த குறியிலே அவன் என்ன செய்கிறான்? அவன் ஜெயித்து கொண்டு போகிறான். வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு தன் வசப்படுத்துவதிலே அவன் மிக மிக தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த காலத்திலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அநேக வாலிப பிள்ளைகளை பாருங்கள். அவர்கள் இன்றைக்கு அவர்கள் வழி விலகி செல்லுவதையே நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கர்த்தரின் திட்டங்களுக்கு எதிராக இன்றைக்கு செயல்படுவதே அந்த பிசாசினுடைய சாத்தானுடைய ஒரே நோக்கமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த நோக்கத்தை அவன் வெளிப்படையாக அவன் வெளிப்படுத்த மாட்டான். அதான் அவனுடைய தந்திரம். வேதம் சொல்லுகிறது, அவன் தந்திரசாலி. இங்கே பாருங்கள், அதை அவன் தந்திரமாக என்ன செய்கிறான்? தன்னுடைய வஞ்சகத்தாலே இந்த வாலிப சமூகத்தை என்ன செய்கிறான்? தன் பக்கம் அவன் இழுத்துக் கொள்ளுகின்றான். பிரசங்கியிலே நீங்கள் 12ஆம் அதிகாரத்திலே 1 தொடக்கம் 7 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள், வாசித்து தியானித்து பாருங்கள். உன் வாலிப பராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று நமக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து? வாலிப பராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை.
பின் ஆகவே இவ்விதமாக எழுதப்பட்டிருப்பதினாலே இது தேவனுடைய திட்டம் பிசாசுக்கு வடிவாக தெரியும். ஆகவே இந்த பிசாசானவன் என்ன செய்தான்? இந்த திட்டத்துக்கு எதிராக அவன் செயல்படுகின்றான். வாலிப பிள்ளைகள் தங்கள் சிருஷ்டிகர்த்தரை அவர்கள் நினைக்காதபடி அவன் என்ன செய்கிறான்? மிகவும் துரிதமாக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். தன்னுடைய வஞ்சகத்தினாலே தந்திரமாக தன் பக்கம் அவன் வசப்படுத்திக் கொள்ளுகின்றான். அருமையானவர்களே, இதற்காக அவன் செய்கின்ற பெரிய காரியங்கள் என்ன தெரியுமா? நவீன கண்டுபிடிப்புகளை அவன் பயன்படுத்துகின்றான். இந்த நவீன கண்டுபிடிப்புகளை அவர்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு போய் வைத்து விடுகிறார். பறவைகள் பாருங்க, அந்த பறவைகள் தங்களுக்கு வலை விரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தெரியாமல் அது என்ன செய்யும்? அங்கே உணவு இருக்கிறது என்று அப்படியே அதிலே போய் விழுந்துவிடும். அந்த வலையிலே அது சிக்கிக்கொள்ளும். அதுபோல அருமையானவர்களே, இன்றைக்கு சாத்தான் விரித்திருக்கிற அந்த வலை என்ன தெரியுமா? நவீன கண்டுபிடிப்புகள். நவீன கண்டுபிடிப்புகள் அருமையானவர்களே, இதிலேதான் இந்த வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு சிக்கிக் கொள்ளுகிறார்கள். குறிப்பாக பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும் இன்றைக்கு வாலிப பிள்ளைகளும் தான் இதற்குள்ளே அடங்குகிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ பெற்றோர் தேவனுக்கு பயந்தவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுக்கு பயந்து என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கர்த்தருக்கென்று உத்தமமாய் உண்மையாய் ஊழியங்கள் செய்கிற பெற்றோர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக அவர்களது அந்த வாலிப பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? தாங்கள் ஊழியம் செய்கிறவர்களாகவும் தேவ பக்தி உள்ளவர்களாகவும் தங்களை காண்பிக்கிறார்கள். இன்றைக்கு சபை மக்களும் அவர்களை பார்த்து, இந்த வாலிப பிள்ளைகள் எவ்வளவாய் ஓடி ஓடி ஊழியம் செய்கிறார்கள், ஓடி ஓடி கர்த்தருடைய சபைக்கு வருகிறார்கள், அவர்களுடைய பக்தி மிகவும் சபையிலே மிகவும் சாட்சியாய் இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் பேசிக்கொள்ளுவார்கள், புகழ்ந்து கொள்ளுவார்கள். அருமையானவர்களே, அவ்விதமாக அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, சபை கூடுதல் முடிந்து அடுத்த அந்த கிழமை அடுத்த கூடுதல் இருக்கில்ல, அதற்குள்ளே இருக்கிற அந்த 6 நாள் இருக்கின்றது. அந்த 6 நாட்களும் அவர்களுடைய நடக்கைகள் சபை பாஸ்டருக்கும் தெரியாது, சபை விசுவாசிகளுக்கும் தெரியாது, அவர்கள் பெற்றோர்களுக்கும் தெரியாது. இங்கேதான் அருமையானவர்களே பிசாசு விரித்த வலை. நன்றாக தியானித்துக் கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசு விரித்த அந்த வலையிலே இன்றைக்கு சிக்கிக் கொண்டு அவர்கள் மீள முடியாமல் தவிர்க்கிறார்கள். அதற்காக அவர்கள் கர்த்தரை நேசிக்கவில்லை என்று சொல்லவில்லை, அவர்கள் நேசிக்கிறார்கள். ஆனால் அவன் விரித்த வலையிலே சிக்கிக் கொண்டு அதை மீள முடியாமல் அவர்கள் தங்களையே அறியாமல் அவர்கள் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன தெரியுமா? யூடியூப், ஃபேஸ்புக்குகள், வீடியோ விளையாட்டுகள், இன்னும் இது போன்ற நவீன கண்டுபிடிப்புகள். அருமையானவர்களே, நாளுக்கு நாள் புதிய கண்டுபிடிப்புகள், இதுகளிலே பாருங்கள் சிக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு பெரியவர்களை விட பாருங்கள், பாலிவ பிள்ளைகளை நீங்கள் அவதானித்து பாருங்கள், அவர்கள்தான் இதுகளிலே மிகுந்த ஈடுபாடுள்ளவர்களாக காணப்படுவார்கள். இதன் மூலமாக தவறான நண்பர்கள் அவர்கள் கூட்டத்தை சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். அவர்களோடு இந்த நவீன கண்டுபிடிப்புகள் மூலமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நெருக்கமான உறவை அவர்கள் வைத்துக் கொள்ளுகிறார்கள். யாருக்குமே தெரியாது. இரவு பகலாக அருமையானவர்களே, அந்த நேரத்தை அவர்கள் என்ன செய்ய சந்தோஷமாக அவர்கள் கழிக்கிறார்கள். ஆகவே இந்த சந்தோஷம் என்ன செய்கிறது என்ன தெரியுமா? கடைசியிலே ஞாயிறு சபைக்கு வருகிறதையும் அவர்கள் நிறுத்திக் கொள்ளுகிறார்கள். ஏன்? அவர்களுக்கு டைம் இல்லை, அதோடு மிரைக்கட வேண்டும். ஆம், இன்றைக்கு சபைக்கு பாருங்க, சபைக்கு தங்களுடைய பைபிளை கொண்டு வர மாட்டாங்க, ஆனா போன் கட்டாயம் கொண்டு வருவாங்க. கேட்டால் என்ன சொல்லுவார்கள்? போனிலே பைபிள் இருக்கிறது என்று சொல்லுவாங்க.
இன்னுமாக பாருங்கள், தங்களுடைய பைபிளை கொண்டு வரமாட்டார்கள். ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள்? போன் இருக்கிறது என்று சொல்லி போனையே அவர்கள் தங்களுடைய பைபிளாக அங்கே காண்பித்துக் கொண்டு இருப்பார்கள். எவ்வளவு அசிங்கம் பாருங்க! சபையிலே அவங்களுடைய போன் தான் பைபிள். சபை எவ்வளவு அசிங்கப்பட்டு போகிறது என்பதை சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு பிசாசானவன் எவ்வளவு தந்திரமாக, அருமையானவர்களே, தேவனுடைய கர்த்தருடைய சபையை அவன் அசுத்தப்படுத்துகிறான் என்பதை ஒரு விசை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதேன் தோட்டத்திலே பாருங்க, கர்த்தருடைய தோட்டம். அந்த ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார்? மனுஷனுக்கு புசிக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு கனியை மரத்தின் கனியை காட்டி அதை தவிர்த்து விடுகின்றார். இந்த தேவன் விலக்கிய கனியை இந்த சாத்தான் என்ன செய்கின்றான்? அவன் என்ன செய்கின்றான்? தந்திரமாக செயல்பட்டு என்ன செய்கிறான்? அந்த சர்ப்பம் செயல்பட்டு ஏவாளுக்கு அந்த கனியை சாப்பிடென்று புடுங்கி கொடுத்ததா? இல்லை. சிந்தித்து பாருங்க. அந்த கனியை புடுங்கி அவளுக்கு கொடுத்தானா? இல்லை. இதுதான் அவனுடைய தந்திரம். அவளே தன்னுடைய கையை நீட்டி அந்த பழத்தை பிடுங்கி தானும் புசித்து தன்னுடைய புருஷனுக்கு கொடுத்தாள். பார்த்தீங்களா? இதுதான் அவருடைய தந்திரம். ஏன் நீ அவளை கெடுத்தாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டாய். என்ன சொல்லுவான் தெரியுமா? நானா கெடுத்தேன். கேட்டு பாருங்க, நான் அவருக்கு பிடிங்கி கொடுத்தனா என்று சொல்லுவான். ஆகவே தன் தந்திரத்தினாலே அந்த ஏதேன் தோட்டத்தை, கர்த்தருடைய தோட்டத்தை அசிங்கப்படுத்தினானா இல்லையா? சிந்தித்து பாருங்க. இப்படித்தான் அருமையானவர்களே, தன் தந்திரத்தினாலே இன்றைக்கு இந்த சாத்தான் வாலிப பிள்ளைகள் மூலமும் பெரியவர்கள் மூலமும் கூட இன்னுமாய் தேவனுடைய வார்த்தையிலே பலமடையாத பெரியவர்களை கூட என்ன செய்கிறான்? அவர்களையும் பிடித்து சபையை அசிங்கப்படுத்துகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் பாருங்க, இன்றைக்கு சில தலைமுறையினர் பாருங்க, இன்றைக்கு இளம் தலைமுறையினர் அந்த புதிய கண்டுபிடிப்புகளின் அந்த அடிமைத்தனத்தினாலே இன்றைக்கு சபைக்கு வருவதை நிறுத்தி விடுவார்கள். சபைக்கு வந்து அந்த நேரத்தை நானே செலவழிக்க வேண்டும், எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது, எவ்வளவு தொடர்புகள் இருக்குது, அவர்களோடு கதைக்கணும், இவர்களோடு கதைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்தை வீணாக செலவழிப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்தானுடைய தந்திரத்தை மிகவும் நாங்கள் எச்சரிக்கையாக நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, தேவ பிள்ளைகளே, கவனியுங்க. இன்றைக்கு பாருங்க, இது மட்டுமா? சபையினுடைய பிரசங்கப்படத்திலும் கூட இன்றைக்கு பைபிள் பாடல் புத்தகங்கள் இருப்பது மாறி இன்றைக்கு போனும் லேப்டாப் எல்லாம் அங்கே அந்த பிரசங்க பீடத்திலே காண முடிகிறதை ஒரு பரிதாப நிலையை காணுகிறோம். அன்று பாருங்க, வேதத்தில் எடுத்து பாருங்கள், எஸ்ட்ரா சபைக்கு முன்பாக நின்று கர்த்தருடைய வேதத்தை திறந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அங்கே ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்று தேவனுக்கு மகிமை செலுத்தினார்களாம். இன்னுமாக ஒரு பரவசமான ஒரு காட்சியை அந்த வேதத்திலே நாங்கள் காணுகிறோம். பாருங்க, தேவனுக்கு மகிமை செலுத்துகிறார்கள். அந்த வேத வாக்கியங்களை வாசித்து அங்கே எஸ்ட்ரா விளங்கப்படுத்துகிற பொழுது அங்கே ஜனங்கள் மனம் உடைந்து அழுது அங்கே புலம்பி நிற்கின்ற ஒரு பக்தி பரவசத்தை நாங்கள் காணுகிறோம். இதே நெகேமியா 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் இதை கண்டுகொள்ளலாம். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த மனுஷரால் எழுதப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இப்பொழுது நவீன கண்டுபிடிப்புகள் அசுத்த மனிதரினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பரிசுத்த பைபிளுக்கு நிகரல்ல, போன் நிகரல்ல, அல்லது நவீன கருவிகள் நிகரல்ல. அதனுடைய பெயரே பரிசுத்த வேதாகமம். இன்றைக்கு காலங்கள்
சூழ்நிலைகள், நவீன கண்டுபிடிப்புகளினாலே இந்த உலகம் மாறிக்கொண்டே போகும் அருமையானவர்களே. ஆனால் நாளுக்கு நாள் நாகரிகமும் மாறிக்கொண்டு போகும். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யம் மாறாது, கர்த்தருடைய வேதம் மாறாது, கர்த்தருடைய வார்த்தைகள் மாறாது, சிலுவையில் அறையுண்ட இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் மாறாது அருமையானவர்களே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காலம் நெருங்கிக் கொண்டு வருகின்றது. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த காலங்களிலே பாருங்கள், வாலிப பிள்ளைகளாயினும் சரி, இன்னுமாய் இளம் வயது உடையவர்களாயினும் சரி, கர்த்தருக்குள் பெறப்படாதவர்களாயினும் பெரியவர்களாயினும் சரி, தாங்கள் சாத்தானுடைய கண்ணியிலே அவர்கள் ஆழமாக செல்லவில்லை என்றும், மேலோட்டமாகவே நாங்கள் புழங்குகிறோம், மேலோட்டமாகவே நாங்கள் நடக்குகிறோம், ஆகவே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது என்று சொல்லி அவர்கள் எண்ணி தங்களையே தாங்கள் ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் கவனிங்க, பிசாசினுடைய வலையிலே அகப்பட்ட பிற்பாடு அதிலிருந்து தப்புவது கடினமான காரியம். அது கடினமான காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அது பளபளப்பாக தோன்றும், அது மெதுமெதுவாய் இறங்கும், பின்னாகவே பளபளப்பாய் தோன்றி அது மெதுமெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும். இதைத்தான் வேதம் எச்சரிக்கிறது. ஆம், சாத்தான் பெரிய பாம்பு என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. வாலிபரே, இளம் வயதுடையவர்களே, இன்னும் கர்த்தருக்குள் வார்த்தையிலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பெலப்படாதவர்களே, சர்ப்பமானது வேதம் சொல்லுகிறது, தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் நின்று விலகும்படி கெடுக்கப்படாதபடிக்கு உங்கள் நல்ல மேய்ப்பராகிய கர்த்தர் இயேசுவின் கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிரதான மேய்ப்பர் கர்த்தர் இயேசு. தம்முடைய ஆட்டுக்குட்டிகளுக்காகவே அவர் பரிதபிக்கிறார் அருமையானவர்களே. வாசிப்போமா? யோவான் சுவிசேஷத்திலே 21ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, ஜோனாவின் குமாரனாகிய சீமோனே, ஜோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். நீர் அறிவீர் என்றான். அங்க வாசிங்க. அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். பாருங்கள், அங்கே தன்னிலே அவன் அன்பு வைத்திருக்கிறானா என்று முதல் கேட்டு அவனுடைய வாய் அறிக்கையை பெற்ற பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே, என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. நன்றாக வாசித்து தியானித்து பாருங்க. சபையிலே கர்த்தருடைய மந்தையை மேய்க்கின்ற பொறுப்பை பரிசுத்த ஆவியானவர் சபை கண்காணியிடத்திலே, அதாவது சபையின் மேய்ப்பனிடத்திலே அங்கே ஒப்படைத்திருக்கிறார். இதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஒப்படைத்து என்ன சொல்லுகிறார்? என் ஆட்டுக்குட்டிகளை கவனித்துக்கொள், என் ஆட்டுக்குட்டிகளை கவனித்துக்கொள். நாம் முன்பு பார்த்தோம் அல்லவா? ஓ நாய்க்கு ஆட்டுக்குட்டியின் மேல்தான் கண். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு முதலிலே சொல்லுகிறார், என் ஆட்டுக்குட்டிகளை கவனித்துக்கொள் என்பதே முதலாவது கொடுக்கின்ற ஆலோசனையாயிருக்கிறது. பின்பு ஆடுகளை கவனித்துக்கொள் என்று சொல்லி அங்கே ஆலோசனை கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் வாசித்து தியானித்து பாருங்கள். எசேக்கியேலிலே நீங்கள் 34வது அதிகாரத்திலே
8வது வசனத்தை தயவு செய்து வாசிக்கிறீங்களா? கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமல் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, கடிந்து கொள்ளுகிறார். என் ஆடுகள், என் ஆட்டுக்குட்டிகள் என்று சொல்லி அவர்களின் பாதுகாப்புக்காக எவ்வளவாக கர்த்தர் பரிதபிக்கிறார் என்று இந்த வசனத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளை உண்மையுடனும் உத்தரவாதத்துடனும் மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்களை கர்த்தருடைய உள்ளம் நாடி தேடிக்கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, தங்களுக்கு உண்டானவைகளை பார்க்கிலும், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், தங்களுக்கு உண்டானவைகளை பார்க்கிலும் அதிகமாய் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் தம்முடைய ஆட்டுக்குட்டிகளையும் தம்முடைய ஆடுகளையும் மேய்க்கின்ற உத்தரவாதத்தை கொடுக்கிறார் என்ற சத்தியத்தை நீங்கள் தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மந்தையை கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாக, அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதுடனும் கண்காணிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆலோசனை பெற்றிருக்கிறோம் அல்லவா? கர்த்தருடைய மந்தை மட்டிலே சிலர் பாருங்கள் பொறுப்பற்று நடக்கிறார்கள். உடன் ஊழியராகிய ஞாயிறு பள்ளிக்கு பொறுப்பாக இருப்போர்கள், இன்னமாக விசுவாசிகளாகிய பெற்றோர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இந்த வாலிப பிள்ளைகளுக்கும் சிறுவர்களுக்கும் நல்ல உடன் ஊழியராக இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகின்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கள் வீட்டிலேயே ஒரு நல்ல உடன் ஊழியராக இருக்க தவறிவிடுகிறார்கள். இன்றைக்கு சபையை விட பிள்ளைகள் தங்கள் வீட்டிலேதான் அருமையானவர்களே அதிக நாட்களை அவர்கள் செலவழிக்கிறார்கள், அதிக நேரத்தை செலவழிக்கிறார்கள். ஆகவே விசுவாச பெற்றோர்களின் ஊழியம் எங்கே தொடங்குகிறது? வீட்டிலே தொடங்குகிறது. நாம் நிற்கிறோம், ஏதோ முன்னுக்கு நின்று பேசுகிறது தான் ஊழியம், அல்லது ஏதோ ஊழியக்காரர் என்று பெயர் வைத்திருக்கிறான் ஊழியம். இல்லை, நான் உங்களுக்கு நெடுக சொல்லுவதுண்டு, கர்த்தருடைய பிள்ளைகள் புதிய ஏற்பாட்டின்படி எல்லோருமே அவருடைய ஊழியக்காரர். ஆகவே அந்த ஊழியங்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? இப்பொழுது பகுத்து நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் விசுவாச பெற்றோர் தங்களுடைய வீட்டிலே இந்த ஊழியம் தொடங்க வேண்டும். அருமையானவர்களே, இதை நாம் எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறோமா? கர்த்தர் தந்த அந்த மந்தையை பாதுகாக்க உங்களுடைய உத்தரவாதம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு சபை மேய்ப்பன், ஞாயிறு பாடசாலை ஆசிரியர், இன்னும் பிள்ளைகளின் பெற்றோர்கள், இவர்கள் தங்களிடத்திலே கர்த்தர் ஒப்படைத்திருக்கின்ற ஆட்டுக்குட்டிகளை குறித்து, ஆடுகளை குறித்து ஒரு நாள் அனைவருமே கர்த்தரிடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நம்மிடத்திலே அவர் தந்திருக்கிறார். நமக்கு சொந்தமல்ல அவையெல்லாம், கர்த்தருக்கு சொந்தமானவை. ஆடுகள் தொழுவத்திலே பாருங்கள், எப்பொழுதும் அடைக்கப்பட்டிருக்கிற இல்லை. சிந்தித்து பாருங்க, எப்பொழுதும் தொழுவத்துக்கள் அடைச்சு வச்சிருக்கிறாங்களா? இல்லை. அவைகள் என்ன செய்யணும்? மேய்ச்சலுக்கு கொண்டு போகத்தான் வேணும், வெளியில கொண்டு போகத்தான் வேண்டும். பின் ஆகவே அந்த மேய்ச்சல் பெறும்படி வெளிநிலங்களுக்கு, நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், இளைப்பாறுதலுக்கான வெளிநிலங்கள் இதற்கெல்லாம் கொண்டு செல்லப்படும். மலைகள், வனாந்திரங்கள் அங்கெல்லாம் கொண்டு செல்லப்படும். பின் ஆகவே இவை சுற்றடைப்பு எதுவும் இல்லாத சூழ்நிலைகள். புரிந்து கொள்ளுங்க, சுற்றடைப்பு இல்லாத சூழ்நிலைகள். இந்த சூழ்நிலைகள் தான் அருமையானவர்களே ஓநாய்களுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் ஆடுகள் இடையாவதற்கு
ஏற்ற சூழ்நிலைகள். புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் விழித்திராமல் தூங்குவோமாயின் ஓநாய்களுக்கு ஆடுகள் இரையாய் போய்விடும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது நிச்சயம் ஓநாய்கள் நிச்சயமாக பிடித்துவிடும். இன்றைக்கு தேவ ஊழியரை விட விசுவாச பெற்றோர் தான் அருமையானவர்களே இன்றைக்கு அவர்களோடு நெருங்கி ஜீவிக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் பாருங்க, அவர்கள் தான் பிள்ளைகளை பாதுகாப்பதிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு பாருங்க, வேதத்திலே பார்க்கிறோம், நாபாலின் மந்தை வெளியிலே இருந்தபோது அங்கே தாவீதும் அவருடைய மனுஷருமே இரவு பகலாக அதை என்ன செய்தார்கள்? சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். அந்த அவைகளுக்கு அந்த மந்தைகளுக்கு மதிலாயிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் அங்கே 1 சாமுவேலிலே 25ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே நீங்கள் அறிய முடியும். வாசித்து அறியுங்க. ஆகவே தாவீது பாருங்க, தன் தகப்பனுடைய மந்தையை காடுகளிலே மேய்த்து கொண்டிருந்த பொழுது, நீங்கள் எல்லாரும் அறிந்த விஷயம், அதனால் சுருக்கமாக சொல்லுகிறேன், சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் அந்த ஆட்டுக்குட்டிகளை அவர் பாதுகாக்க தன்னுடைய உயிரையும் அவர் என்ன செய்தார்? அற்பமாக எண்ணினார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். இப்ப பாருங்க, வாசிங்க மத்தேயு சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். ஆகவே கர்த்தர் நிமித்தமாக, அவருடைய ஊழியன் நிமித்தமாக நம்முடைய ஜீவனையே நாம் அற்பமாக எண்ண வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன் ஜீவனையும் எண்ணாமல் இந்த சத்துருக்களுடன் போராடி இந்த ஆட்டுக்குட்டிகளை பாதுகாத்த தாவீதின் செயல் தேவனுக்கு எப்படி இருந்ததாம்? பிரியமாயிருந்தது அருமையானவர்களே. அதனால் தான் தேவன் தாவீதை தனது மந்தையாகிய சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் மேய்ப்பனாக உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த தாவீது பாருங்க, ராஜா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொல்லி கர்த்தரையே தன்னுடைய மேய்ப்பனாகவே ஏற்றுக்கொண்டார். அவருடைய மந்தையின் ஒரு ஆடாக தன்னை உரிமை பாராட்டினார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்ன தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கரங்களிலே கர்த்தரால் ஒப்புவிக்கப்பட்டது ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கலாம். ஆனால் அதைத்தான் நாங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. சபையிலே ஒரு ஆத்துமா தானே இருக்கலாம், அதை கூட அற்பமாக நாங்கள் எண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? வாசியங்க சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவராயிருந்தாலும் நாங்கள் அதை ஒருவர் தானே என்று அற்பமாக எண்ணுகிற காலம் இந்த காலம். ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் அப்படி அற்பமாக எண்ணக்கூடாதே அருமையானவர்களே. ஏன் தெரியுமா? இப்பொழுது வாசித்தீர்கள், அது கர்த்தருடைய சுதந்திரம், நமக்கு சொந்தம் இல்லை. கர்த்தருடைய சுதந்திரம். நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குடைய சுதந்திரம் அருமையானவர்களே. ஆகவேதான் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லுகின்றார். பிறகு கற்பத்தின் கனியோ என்று சொல்லி குழந்தைகளை சொல்றார், அவரால் கிடைக்கும் பலன் என்றும் சொல்லுகின்றார். பார்த்தீர்களா? எனக்கு அருமையானவர்களே, உங்கள் பிள்ளைகள் ஒரு பிள்ளை என்றாலும் அது கர்த்தருடையது. அவருக்கென்று அவருடைய சித்தப்படி அதை நாம் மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். அவருக்கென்று வளர்த்து விட வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு நாள் வரும் பொழுது நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நான் உன்னிடத்திலே தந்த இந்த ஆட்டை, நான் உன்னிடத்திலே தந்த அந்த ஆட்டுக்குட்டியை நீ எவ்விதமாய் நீ மேய்த்தாய், அதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஆகவே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இப்படித்தான் இதனால் தான் ரட்சிக்கப்படுகிறவர்களை
கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் காண முடியும். ஏன் அவர் ரட்சித்து விட்டு பேசாம விட்டிருக்கலாமே? இல்லை, சபையிலே சேர்த்து கொண்டு வர்றார். ஏனென்றால் சபைக்கு தலைவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சபையை குறித்து கூட 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தை என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தை. ஆகவே கர்த்தருடைய சபையும் குடும்பமும் வேறு அல்ல. அருமையானவர்களே, இன்றைக்கு சிலர் கர்த்தருடைய சபை ஒன்று, குடும்பம் வேறு என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே உங்களுக்கு பல இடவைகள் உங்களுக்கு பல காலமாக உங்களுக்கு போய் தந்துகிறேன். கர்த்தருடைய சபையும் குடும்பமும் வேறு அல்ல, இரண்டும் ஒன்று. இரண்டும் ஒன்று. அதை ஒரு பொழுதுமே நாம் பிரித்து பார்க்க கூடாது. கர்த்தர் நம்மிடத்திலே தந்திருக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கலாம். அதுதான் ஆத்துமாவிலே அழிந்து போகாதபடி பாதுகாப்பது நம்முடைய முக்கியமான கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நமது ஜீவனை கொடுத்தாகிலும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய சுகம், நம்முடைய சந்தோஷங்கள், நம்முடைய வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் இழந்து அவைகளுக்காக அர்ப்பணித்து அந்த ஆட்டுக்குட்டியை ஆடை நாங்கள் வளர்க்க வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா? சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் என்றால் கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேலிலே நீங்கள் 3ஆவது அதிகாரத்திலே 13ஆவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே அருமையானவர்களே, ஏலி என்ற ஒரு தேவ மனுஷனை நாங்கள் பார்க்கிறோம். ஏலி என்ற தேவ மனுஷன், அவன் ஒரு ஆசாரியன். அருமையானவர்களே, தன் பிள்ளைகளை தேவனுக்கு ஏற்றபடி அவன் வளர்க்காமல், அவர்கள் தங்கள் இஷ்டப்படி நடப்பதை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தமாக என்றுமே நீங்காத ஒரு நியாய தீர்ப்பை அவன் குடும்பத்தின் மேல் பெற்றுக்கொண்டான் என்று வாசித்து பாருங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்திலே வாசித்து பார்ப்பீர்களாயின் பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். முதிர் வயதில் நீ எப்படி நீ நடத்துறியோ அவன் வயது சென்றாலும் அதை மறக்க மாட்டான். ஒரு அருமையான ஒரு சாட்சி ஒன்றை பார்த்தோம் அருமையானவர்களே. ஒரு செய்தியிலே அப்பொழுது இப்பொழுது இருக்கிற அமெரிக்க ஜனாதிபதியை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஜனாதிபதி அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த இப்போ அவர்கள் வளர்ந்து விட்டார்கள், அந்த பிள்ளைகளுக்கு எப்படி அந்த பிள்ளைகளை வீட்டிலே நடத்தினார் என்ற ஒரு அருமையான சாட்சியை நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம். அப்பர் இவ்வளவு ஒரு செல்வாக்கு நிறைந்த ஒரு மனுஷன், இவ்வளவு உச்சி பணக்காரன், அவன் இவ்வளவு தன் பிள்ளைகளை கவனமாக இருக்கிறார் என்றதை சிந்தித்து பார்க்கக்கூடிய இருந்தது. கூப்பிட்டு வைத்து அருமையான ஆலோசனைகளை அங்கே சொல்லிக் கொடுப்பதை நாங்கள் பார்த்தோம் அருமையானவர்களே. நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அருமையானவர்களே, எனவே அநேகம் பிள்ளைகளை கர்த்தர் மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையிலே, ஒரு அருமையான ஒரு வார்த்தை இது. ஒரு பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் மறக்க கூடாது. அதாவது அநேகம் பிள்ளைகளை கர்த்தர் மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையிலே, நீங்க வாசிக்கிறீங்களா? ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தை தயவு வாசிங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தரால். சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று அருமையானவர்களே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு பாக்கியமான ஒரு வார்த்தை பாருங்க அருமையானவர்களே.
ஒரு சபையினுடைய மேய்ப்பன், சபையினுடைய ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியர், இன்னுமாய் கர்த்தருடைய பெற்றோர்கள், இவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அருமையானவர்களே அந்த மகிமையான அந்த வார்த்தையை நிச்சயமாக கேட்க வேண்டும், கேட்பார்கள். அதாவது இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற ஒரு பாக்கியம். அருமையானவர்களே, இதை பார்த்து நீங்கள் மகிழ்வுடன் மகிமை செலுத்தத்தக்கதாக நீங்களும் நாமும் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த சிறு மந்தையையும் கர்த்தருக்குள் காத்துக்கொள்ள கவனமாயிருப்போம். அதுதான் முக்கியம். அருமையானவர்களே, ஆம் அருமையானவர்களே, கர்த்தருடைய சபையும் நமது குடும்பமும் ஒன்றையொன்று பிரிக்க முடியாதது, பிரித்து பார்க்க முடியாதது. அருமையானவரே, எல்லோரும் ஒரு நாள், நாம் ஒரு நாள் கர்த்தருடைய வீட்டிலே சந்திக்க போகிறோம். அருமையானவர்களே, அதுதான் ஒரு அருமையான ஒரு பாடல். பார்வோற்றும் தேவனம் தேவன், பாரினில் வேறில்லை பாய்க்க, நீரெந்தன் ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும், பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்த மாளிகை எழும்பும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக பலிக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைய நாளிலும் பேசி அந்த வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக ஆண்டவரும் தன்னுடைய வாக்குத்தத்தத்திலே மாறாதவராய் இருப்பார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.